நண்பர்களே, அதாவது ஒரு வீலாக் எப்படி பண்ணக்கூடாதுன்றத எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆமா, வெல்கம் டு சொதப்பல் vlog. வீரராகவன் அப்படியே ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு ஆங்கிள் எடுக்கிறேன். போற வீரராகவன் தான்டா. What do you want? Dassault, Rafale. போறதே வீரராகவன். இப்ப எந்த பாட்டு பங்கேற்க போறாரு அவரு? இப்ப கிளியர் ஆனோன்னு வெயில வீரலாம் ஆமாப்பா. ஏன்னா எப்படி காட்டு இதுதான் இருக்கும். நீ கூகுள் மேப்ல போன ஒரு அங்கதான் போட்டு ரெட் கலரா இருக்கும். பாதாள குழியில போற மாதிரி போற மாதிரி தெரியல. அப்புறம் இன்ட்ரோ வீடியோ ஃபுல்லா போறோம் இந்த எண்டு நல்லா போவே இல்ல, போயிட்டு தான் இருக்கும். அதாவது சொதப்பல் சீரீஸ்ல இது தேர்ட் பார்ட்டு. கிளம்புனது லேட்டு. நம்ம பீச் தானே போனா போய்க்கலாம். செருப்பால் அடிச்சிருச்சு நம்ம பீச்ச. அப்படியே அப்படி இப்படி டிராபிக் சுத்தி வந்தோம். இருக்குமா முடியாது ஸ்பாட்டு. இங்க என்ன பண்ணலாம், அதாவது லேட்டா கிளம்பின எல்லாருக்குமே இதான் ஸ்பாட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இங்க டீ கடை இருக்கும். டீ கடையில டீ போட்டு வீட்டுக்கு போயிரு. இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. பார்க்க முடியலன்னு கவலைப்படுறவங்க போன்ல யூடியூப் இருக்கு. யூடியூப்ல அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு. அதாவது அவ்வளவுதான். இது சொதப்புலதான் வருது. இதான் பேச மாட்டேன். என்ன சொல்றது, அதுதான் நானே யோசிக்கிறேன். சடனா கொடுத்துட்டீங்க. அதாவது உங்க சொதப்பு எப்படி இருந்துச்சு? உங்க கூட வந்தாலே அது சொதப்பல்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது தி பாய்ஸ் இல்ல, சொதப்பல் கைஸ். ஏர்போர்ஸ் வீடியோ போடும் போதே என்கிட்ட சொல்லிட்டேன், பிராக்டிஸா முன்னாடி அவங்க பண்ணுவாங்க பீச்ல, நம்ம அதை வீடியோ பண்ணலாம், அப்பதான் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு. இவனுங்க இல்லப்பா லைவா தான் காட்டணும், இன்னைக்கு வாங்கப்பான்னானுங்க. காலைல எப்ப கிளம்பணும்? அப்போ 6 மணிக்கா கிளம்பணும் இல்லையா? அடிக்கிறான் 9 மணிக்கு அடிக்கிறான் மெசேஜ். இவன் 10 மணிக்கு வரான், இன்னொரு 10 மணிக்கு தான் ஏந்திரிக்கிறான். இப்போ ஏர்போர்ஸ் வீடியோ தான் பிளானு. மெரினா பீச்ல போய் ஏர்போர்ஸ் வீடியோ எடுக்கணும் தான் பிளானு. ஆனா அதுவும் சொதப்பல் தான் இன்னைக்கு. ஐயோ ஆள் இருக்கானே தெரியலையே. ஆளதான் இருக்கான் தெரியல. சத்தம் கேக்குது. பீச்சுக்கு போய் தான் பாக்கணும்னு அவசியம் இல்ல கைஸ். போற வழியில நின்னுட்டு அப்படியே வானத்தை பாருங்க. திட்டா பார்க்குது. போற வழியிலே எங்கேயாவது நில்லுங்க. தயவு செஞ்சு நின்னீங்கன்னா ரோட்டோரமா நின்று மேல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபிளைட் போறது. நீங்க கிட்ட போய் இன்னும் ஜூம்ல பாப்பீங்க, அவ்வளவுதான். நீங்க ஏதாவது நல்ல போன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சாம்சங் S24 அல்ட்ரா ப்ரொமோஷன் இல்லையாது பாத்தீங்கன்னா ஜூம் போட்டு பாத்துக்கலாம். எங்களுக்கு வர தனியா வரான் சிங்கம். இங்க வந்தா வர இங்க ஒருத்தவரா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசை போயிட்டு அதாவது இப்படி நினைச்சு கூட பிளான் போட்டு சத்தியமா நினைச்சு கூட பாக்குறேன் எப்படி நம்ம பிளான் பண்ணுவோம். ப்ரோ இப்ப எடுத்து படி ப்ரோ. ஹிஸ்டரி போனை பார்த்தது படி ப்ரோ. இப்போ நம்ம ஒண்ணுமே பண்ணாதான்னு சொல்லிடுவாங்க. 92வது ஏர்போர்ட்டா அவங்களோட ஏர் ஷோ இன்னைக்கு அவ்வளவுதான் தெரியும். இவ்வளவுதான் ஹிஸ்டரி தெரியாம இதுவே இன்னொரு முக்கியமான விஷயம். 20 இயர்ஸ் வந்து தான் பண்ணுவாங்க. அது மட்டும் கடைசியில சின்ன வயசுல அது நம்ம சென்னையில பண்றது கொஞ்சம் பெருமையா இல்ல. கடைசியில சின்ன வயசுல ஹெலிகாப்டர் வந்து மொட்டை மேல ஓடி போய் பாப்போம்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த வீல. என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க? கிட்டத்தட்ட வீரராகவன் கிட்ட தோசைக்குள்ள பாக்குற அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. Well done.